வணக்கம் நண்பர்களே, நான் ராஜ். எனக்கு 30 வயசு ஆகுது. என் சொந்த ஊர் ஓசூர். வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளை. அதனாலேயே சின்ன வயசுல இருந்து ரொம்ப திமிராவே இருப்பேன். நாங்க நல்ல வசதியான குடும்பம். ஓசூர்ல பண்ணை வீடு மாதிரி பிரம்மாண்டமான வீடு எங்க வீடு தான். நான் மேல் படிப்பிற்காக கனடா சென்று 5 வருடம் ஆகுது. கனடாவில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நிரந்தர குடியுரிமை. எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததால நானும் பொண்ணு பார்க்க சொன்னேன். நான் கனடா நாட்டில் செட்டில் ஆனதால் அங்கேயே ஒரு நல்ல தமிழ் பொண்ணை தேடிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா அப்பா ஆசைப்படி கனடா நாட்டிலேயே செட்டில் ஆன ஒரு குடும்பமே மேட்ரிமோனி மூலமாக எங்களுக்கு அறிமுகம் ஆனாங்க. பொண்ணோட அப்பா பெயர் சுந்தர், வயது 45, பார்க்க நடிகர் சத்யராஜ் போல இருப்பார். உங்கள் கற்பனைக்காக ஒரே உருவ ஒற்றுமைகள் இருப்பதால் சொல்கிறேன். பொண்ணோட அம்மா பெயர் சுசிலா, வயது 38, நடிகை ரம்யா கிருஷ்ணன் போல இருப்பாங்க. பொண்ணு பெயர் ரியா, வயது 22, டான் பட நடிகை பிரியங்கா மோகன் மாதிரி இருப்பாங்க. எங்க வீட்ல கேட்டுக்கிட்டதால நான் கனடா நாட்டில இருக்க அவங்க வீட்டுக்கு போய் பொண்ண பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு பொண்ண விட அவங்க அம்மாவை தான் ரொம்ப புடிச்சு இருந்துச்சு. அதுக்காக மாமியாரையா கல்யாணம் பண்ண முடியும்? பொண்ணும் சும்மா சொல்ல கூடாது நல்லதான் இருந்தா. ஆனா என் கண்ணு என் மாமியாரை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க அம்மா அப்பா வீடியோ கால்ல வந்து தட்டு மாத்திக்கிட்டாங்க. நாங்க அங்கேயே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எனக்கு சுந்தர் மாமா, சுசிலா அத்தை, ரியா அப்படின்னு எல்லாமே நல்ல நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அப்பப்போ அத்தைய பாக்குறப்போ மட்டும் உறைஞ்சு போயிருவேன். அத்தை அப்படி ஒரு அழகு. சில சமயம் ரியாவே, டேய் நீ என்ன பொண்ணு கேட்டு வந்தியா இல்ல எங்க அம்மாவுக்காக வந்தியான்னு கேக்குற அளவுக்கெல்லாம் போயிருக்கு. எங்க அம்மா அப்பா விருப்பத்துக்காக எங்கள் ஊரில் இருக்கும் கோவிலில் எனக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் பண்ண தேதி முடிவு பண்ணாங்க. அடுத்த மாசம்தான் கல்யாணம். அது வரைக்கும் நானும் ரியாவும் அடிக்கடி வெளியில போயிட்டு வர வழக்கம் இருந்துச்சு. ரியா பேமிலி கூட நெருங்கி பழகுனதுக்கு அப்புறம் சுந்தர் மாமாவும் ரியாவும் சரியா பேசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு நாள் நானும் ரியாவும் கனடால என் ரூம்ல நைட் ஒண்ணா இருந்தோம். எங்களுக்குள்ள அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெளிநாட்டுல இதெல்லாம் சாதாரணம். இது தான் நல்ல சந்தர்ப்பம்னு ரியா கிட்ட, உங்க அப்பாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ரியா, முன்னாடியே இதை சொல்லணும்னு இருந்தேன். தயக்கமா இருந்துச்சு, அதான் சொல்லல. என் மேல கோவப்பட மாட்டீங்களே, சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியமா உன் மேல கோவப்பட மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. ரியா, நான் வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு. நம்ம ஊரு மாதிரி எனக்கு கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லை. எங்க அப்பா தான் என்னோட முதல் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். அவரும் எனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா எங்க அம்மா மட்டும் தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மா வீட்ல இல்லாதப்போ அப்பா குடிச்சுட்டு என்கிட்டே தப்பா நடந்துக்கிட்டாரு. அதுல இருந்து நான் அப்பா கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சட்டா. நான், உங்க அம்மா கிட்ட சொன்னியா? ரியா, இல்லை ராஜ், எங்க அம்மா கிட்ட சொன்னப்போ கூட அவங்க இதை பெருசா விஷயமா ஆக்காதன்னு சொன்னாங்க. நான் ரியாவை சமாதானம் பண்ணேன். எனக்குள் இதுல வேற ஏதோ கதை இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் பேச்சை மாத்தி அவளை நார்மல் ஆக்கிட்டேன். நியாயமா எனக்கு சுந்தர் மாமா மேல கோபம் தான் வந்திருக்கணும். எனக்கு சுசிலா அத்தைய கிடைக்க இதை விட ஒரு நல்ல வழி இருக்காது. அதுக்கு ரியாவை என் மாமனார் சுந்தருக்கு கூட்டி கொடுக்கணும். இது தேவையான ஒரு பக்கம் தோணுச்சு. குழப்பமா இருந்துச்சு. என் கற்பனையில சுசிலா அத்தைய நான் மாதிரி, பக்கத்துலேயே சுந்தர் மாமா ரியாவை மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு ஒரு போதைய கொடுத்துச்சு.
அப்போவே முடிவு பண்ணிட்டேன், எப்படியாவது சுசீலாவை நான் அடைஞ்சே ஆகணும். அதுக்கு எனக்கு ரியாவோட கதை மட்டும் போதாது. எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேச முடிவு செஞ்சேன். முதல்ல ரியா மனச மாத்த பார்க்கலாம்னு முயற்சி பண்ணினேன். மூஞ்சி எல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆனேன். ரியா பெட்ல இன்னும் சோகமாவே இருந்தாள். நேரா ரியா கிட்ட போனேன். ரியா, நான் சொல்ல போறத அப்படியே கண்ணை மூடி நினைச்சு பாரு. ரியா, என்ன மனநல டாக்டர் ஆக்கிட்டியா? என்னாச்சு உனக்கு? நான் சொல்ல போற மேட்டர் உனக்கு ரொம்ப வேற பரிணாமத்துல இருந்து யோசிக்க வைக்கும். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. ரியா என்னென்னமோ சொல்லுறானே. சரி, கண்ணை மூடிக்கிட்டா. இப்போ நான் சொல்றத அப்படியே மனசுல கற்பனை பண்ணணும், சரியா? வேற ஏதுமே பேசக்கூடாது. ஆமா இல்லை மட்டும் தான் சொல்லணும், சரியா? ரியா, சரிடா, சொல்லு. இப்போ உங்க அப்பா செத்துபோய் பாடையில இருக்க மாதிரி கற்பனை பண்ணு. ரியா முழிச்சு என்னை பார்த்து, உனக்கு பைத்தியம் ஏதும் பிடிச்சிருக்கான்னு கேட்டா. ரியா, நீ என்னை நம்பணும். நான் சொல்றத கேளு. கண்ணை மூடி நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணு. ரியா மறுபடியும் கண்ணை மூடி பெட்ல படுத்தா. கற்பனை பண்ணியா? ரியா, ஆமா பண்ணிட்டேன், தளர்ந்த குரலில் சொன்னாள். இப்போ நீயும் உன் அம்மாவும் அவரு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணு. பண்ணிட்டியா? ரியா கண்ணு ஓரமா கண்ணீரோட ஆமா. இப்போ உங்க அப்பாவை தூக்கிட்டு போறாங்க, நீயும் உன் அம்மாவும் பின்னாடியே அழுக்கிட்டே போறீங்க. அப்போ உங்க அப்பாவோட முகத்தை கடைசியா ஒரு தடவை பாரு. பாத்தியா? ரியா கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுது. கண்ணை திறந்து என்னை பாரு ரியா. ரியா இப்போ தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டா. அவளை என் தோள் மேல சாச்சுகிட்டேன். உங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கு பாத்தியா ரியா? உன்னை நீயே இவ்ளோ நாள் ஏமாத்திக்கிட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ உங்க அப்பாவ சரியா புரிஞ்சுக்கல. ரியா, அப்போ அவரு நடந்துக்கிட்டது சரியா? எந்த அப்பா சொந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துப்பாங்களா? நடந்துப்பாங்க ரியா. பொண்ணு மேல அளவுக்கு மேல பாசம் வந்தா இப்படி தான் நடந்துப்பாங்க. உன்னை விட அவருக்கு தான் உன் உடம்பு மேல முழு உரிமை இருக்கு. ரியா, நீ பேசுறது புரியல ராஜ். எனக்கு தெரிஞ்சு எந்த அப்பாவும் பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டாங்க. அது தப்பில்லையா? குழப்பமாக கேட்டாள். தப்பு உன் பார்வையில தான் இருக்கு. உனக்கு உங்க அப்பாவை விட உன் உடம்பு முக்கியமா போச்சு இல்லை? கடைசில நீயும் சுயநலமே தானே யோசிச்சுருக்க. ரியா மௌனமாக இருந்தா. ஏதுமே பேசவில்லை. அவ முகத்துல குழப்பம் தெரிஞ்சுது. அப்படியே தூங்கிட்டேன். விடிஞ்சதும் அவ வீட்டுக்கு போயிட்டா. என்னால ரியா மனசை மாத்த முடிஞ்சுதான்னு தெரியல. ஆனா குழப்பம் முடிஞ்சுது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அடுத்து சுந்தர் மாமா கிட்ட பேச நினைச்சேன். அவர்கிட்ட ரியா பத்தி முக்கியமான விஷயம் பேசணும். எங்க வீட்டுக்கு யாருகிட்டையும் சொல்லாம வாங்கன்னு ஒரு நாள் கூப்பிட்டேன். அவரும் வந்தாரு. அவரு முகத்துல ஒரு குழப்பம் இருந்துச்சு. போய் சுந்தர் மாமா பக்கத்துல போய் சோபால உட்கார்ந்தேன். அவருக்கு குடிக்க ஜூஸ் கொடுத்தேன். அவரும் வாங்கிட்டாரு. பொறுமையா பேச ஆரம்பிச்சேன். மாமா, நீங்க ஓகேவா? சுந்தர் மாமா, ஓகே தான் மாப்ள. ஏன், என்னாச்சு? இல்ல மாமா, போன வாரம் ரியா கிட்ட பேசினேன். அவ உங்களுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டா. சுந்தர் மாமா லைட்டா பதட்டம் ஆகிட்டாரு. முகம் எல்லாம் வேர்த்து போச்சு. ஜூஸ் வேகமா குடிச்சாரு. சுந்தர் மாமா, தம்பி, என்னை மன்னிச்சுருங்க. உங்களுக்கு முழுசும் தெரிய வேணாம். அன்னைக்கு ஏதோ குடிச்சுட்டு போதையில தப்பு நடந்துருச்சு. எனக்கு எல்லாம் தெரியணும் மாமா. நான் உங்க குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகி வரப்போற மாப்பிளை. என்கிட்ட மறைக்க நினைக்கிறது தப்பு மாமா. சுந்தர் மாமா, மன்னிச்சுருங்க மாப்பிள. இது நமக்குள்ள இருக்கட்டும்.
யாருகிட்டையும் சொல்லிராதீங்க. ரியா என் பொண்ணே இல்லை மாப்பிள்ளை. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ரியா யாரோட பொண்ணு மாமான்னு கேட்டேன். சுந்தர் மாமா. சுசிலா அந்த விஷயத்துல ரொம்ப வீக். வெளிநாட்டுக்கு வந்தப்போ குடிச்சுட்டு யாரு கூடவோ போய் வயித்துல வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கு ரியா என் பொண்ணு இல்லைன்னு சமீப காலமா தான் தெரிய வந்துச்சு. சுசிலா கிட்ட கேட்டேன். அவளும் ஒத்துக்கிட்டு என்கிட்டே மன்னிப்பு கேட்டு அழுதாள். அப்போல இருந்து ரியாவை நான் பார்க்குற பார்வையே மாற ஆரம்பிச்சுது. ரியாவை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவளோட சின்ன சின்ன செயல்களும் என்னை ஈர்க்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம தப்பு நடந்து போச்சு. அதுக்காக தான் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சோம். என் மாமா உங்க பொண்ணு மேல இவ்வளவு அசைய வச்சுக்கிட்டு எனக்கு கட்டி கொடுத்து காலத்துக்கும் உங்க காதலை மறைக்க போறீங்களா? சுந்தர் மாமா குழப்பத்தோட என்ன பார்த்தாரு. உங்க பொண்ண பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி உங்க காதலுக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். சுந்தர் மாமா, தம்பி என் மேல உங்களுக்கு கோபம் வரலையா?